வணக்கம். ஆண்டாண்டு காலமாக எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ப தகுந்ததா இல்லையா? அது உண்மையா பொய்யா? நம்பலாமா வேண்டாமா? அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த கேள்விகள் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி சிலர் ஜோதிடத்தை முழுக்க முழுக்க அது ஒரு கடவுளோட ஆணைங்கிற மாதிரி ஜோதிடர்களுடைய வார்த்தைகளை நம்புகிறவங்களும் இருக்காங்க. ஜோதிடத்தை சுத்தமாக நம்பாமல் அதெல்லாம் ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்லி அதை உதாசீனப்படுத்துகிறவங்களும் இருக்காங்க. சரி, இப்போ இந்த ஜோதிடம் நம்பிக்கைக்கு உரியதா இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் பலருக்கும் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி பலர் என்ன பண்ணுவாங்க, நாம் ராசி பலன் மட்டுமாவது பார்த்துக்கணும், அன்னன்னைக்கு இருக்கிறத கேட்டுக்கணும். ஸோ தட் அதை கேட்டுட்டு போனால் இன்றைக்கி நாள் ஒரு மாதிரி நமக்கு நல்லா இருக்கணும், ஒரு மாதிரி ராசி பலனை நம்புகிறவங்களும் இருப்பாங்க. சிலர் ஜோதிடத்தை ஓரளவுக்கு அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை, லக்னம் என்ன, ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, என்ன தசை நடக்குது, புத்தி நடக்குது, இப்படி எல்லாமும் பார்த்துட்டு ஓரளவுக்கு ஒரு அடிப்படை ஜோதிட ஞானம் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் பலன் எடுத்து மற்றவங்களுக்கும் அந்த பலனை தனக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் அதை பலன் சொல்கிறவங்களும் இருப்பாங்க. சிலர் பரம்பரையாக குடும்ப தொழிலாக ஜோதிடத்தை பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஆனால் இப்போ பல பேர் பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்டில் அதை கற்றுக்கிட்டு எல்லா தொழில்களும் எல்லாருக்கும் பொதுவானது அப்படிங்கிற அடிப்படையில் ஜோதிடத்தை பார்க்குறவங்க சொல்கிறாங்க. தொழிலாகவும் செய்கிறாங்க, ஒரு ஹாபியாகவும் வச்சு செய்கிறாங்க. சரி, இப்போ இந்த ஜோதிடம் யாருக்கு நம்பிக்கைக்குரியதா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் ஆக்சுவலாக ஆராய்ச்சிக்காக இந்த ஜோதிடத்தை அது ஒரு பொய்ன்னு நிரூபிக்க வந்த பலர் பார்த்திங்கன்னா ஜோதிடர்களாக மாறி இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ இந்த ஜோதிடத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறது உண்மை அப்படிங்கிற ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தான் அது இன்னமும் அது இத்தனை வருஷங்களாக கடந்து இன்னும் நின்றுட்டு இருக்குது. இப்போது யூடியூப் அது இதுன்னு டெக்னாலஜி போனாலுமே அந்த டெக்னாலஜிலேயே நம்ம ஜோதிடத்தை பற்றி பேசுகிறோங்கிற அளவுக்கும் அதுவும் வந்துட்டுருக்கு. ஆனாலும் ஒரு 100% ஃபுல்லாக யாராலையும் அக்செப்டும் பண்ணிக்க முடியல. இது என்னென்னா, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஜோதிடத்தை முழுசாக கற்றுக்கணும் அப்படிங்கன்னா அதுக்கு 300 முழு ஆயுள் வேண்டும். இப்போ 300 வருஷம் மனுஷனோட ஆயுளே கிடையாது. மனுஷனோட சராசரி ஆயுளே 80 வயசுங்கிற மாதிரி வந்துடுச்சு. ஸோ 80 வயசில் இருந்தாலே அவன் பெரிய ஆயுளோடு இருக்கணும். இப்போ இந்த ஆயுளில் இருக்கிற ஒருத்தரால் 300 வருஷம் இருந்து ஒரு முழு ஜோதிடத்தையும் கற்றுக்கிட்டு பார்த்து பலன் சொல்கிற அளவுக்கு இப்போ மனிதனுடைய ஆயுள் கம்மியாக இருக்கிறதுனால யாராலையும் அந்த மாதிரி ஒரு துல்லியமான பலன்களை இந்த காலத்தில் சொல்ல முடியாது. எவ்வளவு பெரிய ஒரு ஜோதிடராக இருந்தாலும் அவர் சொல்கிறதுல 10ல் 1 பொய்த்து போகும். மீது எதனா ஒன்று பழிக்கலாம், ஒன்று பொய்த்து போகலாம், ஒன்று நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். ஸோ இதில் இந்த துல்லியத்தன்மை அப்பப்போ அடிபடுறதுனால தான் ஜோதிடமும் அடிபடுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ப்ரெடிக்ஷன் எடுக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வே ஆஃப் ஸ்டைலில் எடுப்பாங்க. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஞானத்தில் தான் அவங்க இதை எடுக்க முடியும். இப்போ ஒரு சிலர் இப்போ ஜோதிடத்தில் பல பிரிவுகள் வந்துடுச்சு, அது வேறு விஷயம். நிறைய பிரிவுகள் இருந்தாலும் இன்னுமே இந்த வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிற இந்திய வேத ஜோதிடம் இன்னுமே பாரம்பரியமாக நிலச்சி இருக்குது. அதை தான் பலரும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பல நூல்களை எழுதியிருக்காங்க. அந்த நூல்கள்லையுமே எப்படின்னா ஜோதிடம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும், கால தேச வர்த்தமானத்துக்கு ஏற்ற மாதிரி ஜோதிடமும் மாறும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அந்த காலத்தில் ஒரு வெளிநாட்டுக்கு போகிறத பல பேர் அது ஒரு பரதேச வாசம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு துரதிர்ஷ்டவசமான செயல் அப்படிங்கிறத தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு தான் பொண்ணே கொடுக்குறாங்க, அது வேறு விஷயம். ஸோ அந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாறுகிறதுனால ஜோதிடமும் மாறும். தட்ப வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரியும் பருவ சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரியும் மாறும். ஏன்னா ஜோதிடம்ங்கிறது ஜோதி, ஒளி, கிரகங்களுடைய ஒளி அப்படிங்கிறதன் அடிப்படையில் சொல்கிறது தான் இந்த ஜோதிடம். அதுலேயும் நம்ம குறிப்பாக நம்ம இந்த 9 கிரகங்களோட நிறுத்திட்டோம். இன்னும் பல கிரகங்களும் அடுத்தடுத்து போனாலாம் போகிறதில்ல, பார்க்குறதில்ல. ஏன்னா அந்த கிரகங்களுடைய ஒளி பூமியில் வர்ற அந்த கிரகங்களோட ஒளி தாக்கம் ரொம்ப குறைவு. ஸோ தாக்கம் அது சேர்றதுக்கே, பூமி அடைவதுக்கே லேட் ஆகும். அவ்வளோ தூரத்தில் இருக்கிறதுனால பூமிக்குள்ள மற்ற கிரகங்களுடைய ஒளியுடைய தாக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த ஜோதிடம் சொல்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம இந்த ஜோதிடம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு சுய பரிசோதனை ஒன்று வேணால் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி ஜோதிடத்தை யார் இந்த வீடியோ நான் இன்னொன்று சொல்கிறேன்னா, ஜோதிடத்தை நம்புகிறவங்க யாராக இருப்பாங்கன்னா,
ஜோதிடத்துக்கு காரக கிரகம் புதன். இந்த புதன் வந்து யாருடைய ஜாதகத்தில், பிறந்த ஜாதகத்தில் வலுவோடு இருக்காங்க, ஆட்சி பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ அல்லது சுப கிரகங்களின் பார்வை பெற்றோ, நட்பு ஒரு நண்பருடைய வீட்டில் இருக்கும்போதோ, சுப கிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ இருக்கும் பொழுதோ, அல்லது ஒரு மறைவு ஸ்தானங்களை ஒரு மறைவு ஸ்தானங்களே இருந்தாலும் பாவத்துவம் இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்தான பலத்தோடையோ திக்பலம் திருப்பலத்தோடையோ இருக்கும் பொழுது இந்த ஜோதிடத்தோடைய அடிப்படை ஞானம் அவங்களுக்கு இயற்கையிலேயே வந்துடும். அவங்க வந்து ஜோதிடத்தை பார்ப்பாங்க அல்லது மற்றவங்க கிட்ட கேட்கணும்னு விரும்புவாங்க. ஜோதிடம் பார்க்குறதுக்கும் வந்து நமக்கு, அதாவது ஜோதிடர்கிட்ட போகிறவங்களுக்குமே வந்து இந்த ஜோதிடத்தோடைய நம்பிக்கை இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் போவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த புதன்கிற கிரகம் நல்ல ஒரு அடிப்படை ஒரு சுபத்துவத்தோடையோ ஒரு ஸ்தான பலத்தோடையோ இருக்கணும். யாருக்கு வந்து அந்த ஜோதிடத்தை நம்ப மாட்டாங்க அப்படின்னு போனால், இந்த அதே புதன் பாவத்துவம் பெற்று பகை நீசமாகி, அதோட நீசமே ஆனாலும் நீச்சபங்கம் கிடைக்கப்பெறாமல் சுபருடைய பார்வை இல்லாமல் பாவருடைய பார்வை, ஒரு புதன் வந்து ஒரு பகை விருச்சிகத்தில் இருந்து அங்கேருந்து ஒரு சனியோடைய 10ஆம் பார்வையை வாங்குது அப்படின்னா, ஒரு கும்பத்தில் இருக்க சனி தனது 10ஆம் பார்வையை வந்து விருச்சிகத்தில் இருக்கிற புதனை பார்க்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஜோதிடத்தை வந்து வெறுப்பவர்களாகவும் ஜோதிடம் பொய் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க. இதை நீங்களே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகங்களில் அப்படி சொல்கிறவங்க கிட்ட நீங்கள் இது பண்ணி பாருங்கள். எங்கெல்லாம் புதன் வந்து பகை நீசம் அப்படிங்கிற ஒரு கீழான ஒரு ஸ்தான பலத்தை இழந்த நிலைமைக்கு போகிறாரோ அங்கேயும் வந்து சனியுடைய பார்வையோ செவ்வாயுடைய பார்வையோ பெற்று அந்த இன்னும் பாவத்துவம் அதிகமாக இருக்கும்போது அங்கே ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு பொய் புரளி பித்தலாட்டம் அப்படின்னு அவங்க பேசுகிறவங்களாம் இருப்பாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். அப்புறம் இப்போ என்ன சரி, சுய பரிசோதனை அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த சுய பரிசோதனை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போது இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து யார் இந்த வீடியோ பார்ப்பீங்க, எப்போ பார்ப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது இல்லைங்களா. நீங்கள் உங்களுடைய பிறந்த ஜாதகம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் எந்த நாளில் வேணாலும் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம். நான் எப்போ போஸ்ட் பண்ண போகிறேங்கிறது எனக்கே தெரியாது. நான் இப்போ தான் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் சொல்கிற இந்த பரிசோதனையை நீங்கள் மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக உங்களுடைய பிறந்த ஜாதகம் உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோச்சார சந்திரன், அதாவது இன்னைக்கு நாள் நீங்கள், அதாவது நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குற அந்த நிமிஷம் அந்த நேரம் அந்த சந்திரன், அந்த நாளில் சந்திரன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த கால புதன் மேலே, புதன் எந்த கட்டத்தில் இருக்கோ அந்த புதன் மேலே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், அதாவது சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கோம். ஸோ அந்த புதன் மேலே அப்படி உதாரணமாக புதன் வந்து இப்போது ஒரு மகரத்தில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிறந்த ஜாதகத்தில் அந்த மகரத்தின் மேலே உங்களுடைய இன்றைக்கி சந்திரன் வந்தது, நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்க அன்றைக்கி சந்திரன் வந்து இருக்கும். அதே டைமில் இன்கேஸ் ஒருத்தருக்கு வந்து அன்றைக்கி அங்கே இல்லை, எனக்கு மகரத்தில் வந்து புதன் இல்லைப்பா, ஆனால் நான் வந்து பார்த்துட்ருக்கேனே இன்றைக்கி சந்திரன் வந்து மகரத்தில் தானே இன்னைக்கு டேட்டில் சந்திரன் மகரத்தில் தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு புதன் வந்து கடகத்திலிருந்து அந்த சந்திரனை பார்த்துட்ருக்கோம். ஸோ அதாவது நேர் 7ஆம் இடத்துல, மகரத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்து அந்த சந்திரனோட பார்வையில் கண்டிப்பாக வந்து இந்த இது இருக்கும். பார்வையில் வந்து புதனோட பார்வையில் சந்திரன் போயிட்டுருக்கும். அதனால் நீங்கள் இன்றைக்கி இந்த ஜோதிடத்தை பற்றி நீங்கள் பேசலாம், பார்க்கலாம். இது ரெண்டுமே இல்லை எனக்கு, இதுவும் நான் மகரத்துலேயும் இல்லை கடகத்துலேயும் புதன் இல்லை, ஆனாலும் நான் இந்த வீடியோவை பார்க்குறேன், நான் வந்து இதை நான் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட இன்றைக்கி சந்திரன், அதாவது நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்க அன்றைக்கி உங்களுடைய சந்திரன் புதனுடைய நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரங்களில் போயிட்டுருக்கோம், பயணம் செஞ்சிட்ருக்கோம். உதாரணத்துக்கு புதனுடைய ஆயில்யன் நட்சத்திரம் எங்கள் கடகத்தில் இருக்குது. கடகத்தில் ஆயில்யன் நட்சத்திரத்தில் சந்திரன் வந்து இன்றைக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா அந்த புதனை பற்றின பேச்சு, அந்த புதனை பற்றின இதுவும் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி பார்க்கலாம், இந்த வீடியோவை பார்க்கலாம். அதனுடைய பரிசோதனையை நீங்கள் இன்றைக்கி மேற்கொள்ளலாம். அடுத்தது கேட்டை நட்சத்திரம் விருச்சிகத்தில் இருக்குது. விருச்சிக ராசியில் சந்திரன் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவை நீங்கள் இன்றைக்கி பார்க்கலாம். அல்லது புதனுடைய நட்சத்திரமான ரேவதி, மீனத்தில் இருக்க ரேவதியில் சந்திரன் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. கோச்சார சந்திரன், நான் சொல்கிற சந்திரன் எல்லாமே கோச்சாரத்தில். நீங்கள் என்றைக்கு வீடியோ பார்க்குறீங்க, இந்த வீடியோவை பார்க்குறீங்க, இந்த பரிசோதனையை நீங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். ஸோ அன்றைக்கி நீங்கள் புதன் சம்மந்தப்பட்ட இந்த வீடியோவை நீங்கள் அன்றைக்கி பார்க்கலாம். ஜோதிடம் பொய்யா உண்மையா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது வந்து நீங்களே பண்ணிக்கிற சுய பரிசோதனை. ஆக உங்களுடைய பிறந்த கால
புதனின் மேல் இந்த சந்திரன் போகலாம், அல்லது புதனுடைய பார்வையில் இந்த சந்திரன் போகலாம், அல்லது புதனுடைய நட்சத்திரங்களில் இந்த சந்திரன் ட்ராவல் பண்ணலாம். இந்த நாட்களில் தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பீங்க, இந்த பரிசோதனையை மேற்கொள்வீங்க. இது ஏன் நான் புதனை எனக்கு சொல்கிறேன்னா, இந்த புதனுடைய காரகத்துவமாக இந்த ஜோதிடம் இருக்கிறதுனால புதன் சம்மந்தப்பட்ட உங்களுடைய மனம் அப்படிங்கிறது சந்திரன். இந்த சந்திரன் புதனுடைய காரகத்துவமான ஜோதிடத்தின் மேலே ஜோதிடத்திற்கு காரகத்துவமான புதனின் மேலே போகையில் உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான காரணமாக அமைக்கும். ஒருவேளை அதுக்கு முன்னாடியே நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க இந்த வீடியோவை பார்க்கணுன்னாலும் கூட உங்களுக்கு அந்த தேதியில் அதுக்கு முன்னாடி கண்ணில் பட்டாலும் கூட நீங்கள் பரிசோதனை மேற்கொள்ள மாட்டீங்க. நீங்கள் அது ஒரு ஏதோ ஒரு வீடியோ மாதிரி கடந்து விட்டுட்டு போவீங்க. நான் சொல்கிற இந்த டெஸ்ட்டை நீங்கள் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாட்களில் தான் நீங்கள் பார்ப்பீங்க. இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் இதை பார்த்தாலும் அப்பவும் இதே நாட்களில் தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க முடியும். இது இன்றைக்கி நான் ஜோதிடத்திற்காக, அதாவது உண்மையாக பொய்யா, ஏன்னா இப்போ எனக்கு தெரியாது நான் நீங்கள் என்னைக்கு வீடியோ பார்ப்பீங்க, உங்களுடைய ஜாதக கட்டம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, அதில் புதன் எங்கே இருக்குது, இன்றைக்கி நீங்கள் பார்க்குற அன்றைக்கி சந்திரன் எங்கே போயிட்டுருக்கு, இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் சந்திரன் என்பது உங்களுடைய மனம். ஜோதிடத்திற்கு காரக கிரகம் புதன். இந்த மனம் புதன் எப்போ ஜோதிடத்தை நான் உண்மையாக பொய்யானா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணணும், அல்லது நான் அன்னைக்கு தான் இந்த வீடியோ பார்க்குறேன்னா அப்படின்னு நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலே அங்கே கண்டிப்பாக ஒரு ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்க தானே. வெறும் புதன்கிறது ஒரு கோள் தானே, அது ஒரு அறிவியல் மட்டும்தானே, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பேசுகிறவங்களுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். ஜோதிடம் என்பதும் அறிவியல் தான். அஸ்ட்ரானமிக்கும் அஸ்ட்ராலஜிக்கும் ஒரு சின்ன வேறுபாடு. எந்த இடத்துல இருந்து பலன் சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து தான் அஸ்ட்ரானமியிலேருந்து அஸ்ட்ராலஜி வேறுபடுது. அதை தான் சிலரால் ஒத்துக்க முடியாது. ஒத்துக்க வைக்கிறது என்னோட வேலை இல்லை என்றாலும் நம்பிக்கைக்குரியது அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான சாட்சிகள் உண்டு. அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோக்களை நானும் எனக்கு தெரிஞ்ச வரையில் போட்டுட்ருக்கேன். இது என்னோடய அனுபவத்தில் நான் பார்த்து வியந்ததில் ஒன்று. ஸோ நீங்களும் உங்களோடதில் பார்த்து அது உண்மையாக பொய்யாங்கிறத உங்களுடைய நம்பிக்கைக்கு நான் விட்டுடுறேன். ஓகேங்களா? நன்றி. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். முடிஞ்ச அளவுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.